இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிபிஎஸ்சிக்கான 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் எப்போது விளைவிக்கும் என்பது குறித்து முக்கியமான புதிய தகவல் ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும் ரிசல்ட் வந்த பிறகு உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக அதை செக் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் டேட்டில் பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டேட் குறித்து விளையாட முக்கிய அப்டேட். சிபிஎஸ்சி 12th ரிசல்ட் எக்ஸ்பெக்டட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 அல்லது மே முதல் வாரத்தில் சிபிஎஸ்சிக்கான 12th ரிசல்ட் வருவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. மற்ற மாநிலங்களுக்கான ரிசல்ட் வந்து ஒவ்வொன்றாக தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக வந்து ஏப்ரல் 30 அல்லது மே முதல் வாரத்தில் சிபிஎஸ்சிக்கான ரிசல்ட் வெளியாவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. ரிசல்ட் வந்த பிறகு அதை செக் பண்ணதுக்கான மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு ரிசல்ட்ஸ் சிபிஎஸ்சின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா results.cbse.nic.in ஒரு வெப்சைட் ஆகும். சிபிஎஸ்சி எக்ஸாம் ரிசல்ட் இருக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு ரிசல்ட் வெளியான பிறகு லேட்டஸ்ட் நியூஸில் வந்து சிபிஎஸ்சி ரிசல்ட் சொல்லியிருக்கும். இதில் 2026 ரிசல்ட்லையும் கிளாஸ் 12th ரிசல்ட் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் கிளிக் பண்ணி லிங்க் வரும், அதை செக் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு உங்களோட எக்ஸாமுக்கான ரோல் நம்பர், ஸ்கூல் நேம், ஸ்கூல் நம்பர், அட்மிட் கார்டு நம்பர் உங்களோட அட்மிட் கார்டில் இருக்கும், அட்மிட் கார்டு ஐடி, அடுத்ததாக கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து ஷோ ஆரம்பிச்சிடும். ரிசல்ட்டில் வந்து உங்களோட நேம், ரோல் நம்பர், எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, பர்சன்டேஜ் எவ்வளோ, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதுதான் வந்து ரிசல்ட் செக் பண்ணாத மெத்தட். இது இல்லாமல் நீங்கள் வந்து டிஜிலாக்கர் வெப்சைட் மூலமாகவும் செக் பண்ணலாம், டிஜிலாக்கர் ஆப் மூலமாகவும் செக் பண்ணலாம். அதில் எக்ஸாம் ரோல் நம்பர் மற்றும் டேட்டா பற்றி என்டர் பண்ணி ரிசல்ட் செக் பண்ண முடியும். அதேமாதிரி உமாங் ஆப் மூலமாகவும் நீங்கள் ரிசல்ட் செக் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். ரெஜெண்ட் அவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.